நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன். இந்த பதிவு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் 12 ராசிகள் வாரியாக 12 லக்னங்கள் வாரியாக என்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது, யார் யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்குது, யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் என்பது நிகழ உள்ளது. இதுவரை மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இந்த தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை இவ்வளோ காலகட்டங்கள் துலாம் ராசியில் பயணம் பண்ணிட்டு இருந்தார். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே அவர் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அப்போ இந்த மாற்றத்தால் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டை அடிக்க போகுது, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆப்பாக மாறப்போகிறது என்பதை தான் நம்ம பார்க்க உள்ளோம். பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்கு காமனாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ராகு கேதுக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா நிழல் கிரகம், அது பிளானட்டு கிடையாது. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ராகு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரவு என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அதாவது இந்த ராகு நிழல் கிரகம் என்பதால் அது கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணுக்கு தெரியாத பல சூட்சும பலன்களை வெளிப்படுத்தும்னு சொல்லலாம். ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி, கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, கண்ணுக்கு யாருமே கெஸ் பண்ண முடியாது. இதுதான் அடுத்தது நமக்கு நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். உதாரணத்துக்கு இவர் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அவங்களுக்கு ஜாக்பாட் மழை கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படும் அப்படின்னா, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தாங்க. டெக்னாலஜினா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சேட்டலைட் இருக்குது, ஒரு ராக்கெட் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு, ட்ரெயின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் மாடல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு அடுத்த நிலை முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு, மொபைலு, டிவி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் டெக்னாலஜி லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் கவனிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், அதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசல்ட்டு, அதே போல் மருந்து மாத்திரைகள், ஸோ இது எல்லாமே ராகு பகவானுக்கு உண்டான வளர்ச்சிகள் தான். ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு வந்தோம், அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேன் வந்தது. இப்படி நமக்கு அப்டேட்ஸ் இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த நவீனமான விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசியல், உலக அரசியல், அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய உலக தலைவர்கள்லாம் கையாளக்கூடிய அரசியல், இதற்கு மெயின் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். அடுத்தது அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் கௌரவமாக வாழணும், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவானுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக தேவைப்படும். அதாவது எந்த வித மிரட்டல்களாக இருந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அதே போல் நம்ம டக்குன்னு பிறர்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 கேட்டகரியும் யார் கரெக்டாக தன்னுடைய வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக சமுதாயத்தில் பெரிய நபராக இருப்பாங்க. அதே போல் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் இருப்பாங்க. கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ் இவர்களை தேடி தானாகவே வந்துடும்னு சொல்லலாம்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து பிரபலமாக பேசப்படும் துறை என்னென்னா ஐடி ஃபீல்டு. ஸோ இந்த ஐடி ஃபீல்டு வந்து எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ராகு பகவானுக்கு உண்டானது தான். அதே போல் ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்போ மொபைல் சர்வீஸ் இருக்குது, லேப்டாப் சர்வீஸ் இருக்குது, டிவி சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான துறைகள் தான். இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. நம்ம என்ன இந்த பொருள் போயிடுச்சு, இவ்வளோ ரேட் வரும், இவ்வளோ வரணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மக்கள் வந்து அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து ராகுபவனுடைய காரகத்துறைகள் தான். அதே போல் மீடியா துறை, கனரக வாகனங்கள், பெட்ரோலியம் வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி, கட்ட பஞ்சாயத்துக்கள், ரவுடித்தனம் பண்ணுறவங்க, இதுக்கு எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வொகேட்டு, ஸோ அவர்களுக்கும் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கும். ஸோ இப்படி பெரிய பெரிய துறைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து காரகமாக இருப்பார். ஸோ இவர் பலனை தரக்கூடிய நிலையில், நல்ல நிலையில் வந்து விட்டால் இந்த 1.5 வருடங்கள் அவங்களுக்கு வந்து பொற்காலம் தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கோச்சாரத்தில் யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் 1.5 வருடங்கள் அவர் வந்து சரியாக ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணுவார். அந்த 1.5 வருடங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆக முடியும். ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதிப்படுத்திக்க முடியும். சரிங்களா? அதே போல் இப்போ கேது பகவானுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேது அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம், தியானத்துக்கு உண்டான கிரகம், பார்த்திங்கன்னா தவத்திற்கு உண்டான கிரகம், முத்தி நிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம். இவரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேது அப்படின்னா நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது புத்திசாலித்தனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு, நுண்ணறிவு என்பது வேறு. நுண்ணறிவு என்பது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கோமே, ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்காக வந்து சில டைட்டில்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க, சில பிக்சர் வந்து கொண்டு வருவாங்க, பிறரை வந்து ஈர்ப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த தம்ப்நெயிலில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு பயன்படும். ஒரு சினிமா துறையை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வருவாங்க, ஒரு பாடல் காட்சிகளை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நுட்பமாக. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தையே வந்து நல்லா வந்து வியாபாரம் பண்ண வைக்கும், அதிக வசூல் சாதனைகள் எல்லாம் வந்து படைக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அவதார் படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கை வந்து கொஞ்சம் கையாண்டாங்க. ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவுகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கு உண்டான காரகங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேது பகவான் யோக நிலையில் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும், சாதிக்க முடியும். சரி, இனி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க அவங்க மேஷத்துலேருந்து மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளாக இனி நாம் வந்து பார்ப்போம். மிதுன ராசி, மிதுன லக்ன அன்பர்களுக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் பயணம் செய்வது என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்புங்க. ஏன்னா 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தை வந்து குறிக்கும். அதாவது நீங்கள் தொழில் பண்ணீங்கனாலும் ஓகே தான், வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ஓகே தான், வேலையை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் புதுசாக தொழிலை வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் மிக சிறப்பாக தான் இருக்கும். தொழில், வேலை அத்தனை விஷயங்களிலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் அதிகப்படியான நற்பலன்களை வந்து அனுபவிக்க முடியும். ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் பெண் மகளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் என்ன வேலைக்கு போகிறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க, எவ்வளோ வருமானம் வருது, பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ டர்ன் ஓவர் நடக்குது, ஸோ இதை பற்றி பிறர் வந்து விசாரிப்பது என்பது ஒரு சகஜமான விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பேச்சுக்களில் எல்லாம் இன்றைக்கி வந்து காலகட்டங்களில் இந்த 1.5 வருடங்களில் நீங்கள் கௌரவமாக சொல்லிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும். எனக்கு இந்த மாதிரி சம்பளம் வந்து உயர்த்தியிருக்காங்க, ஒரு வந்து ப்ரொமோஷன் வந்து வந்திருக்கு, என்னுடைய பிஸ்னஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு, நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுடைய தொழில் வந்து உயரும். அதே போல் டெக்னிக்கல் லைனில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸு, ஃபாரின் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அரசியல், அரசு துறை அதிகாரிகள்,
பார்த்திங்கன்னா சினிமா துறை, நாடகத்துறை, மீடியா துறை, ஸோ அதே போல் பெட்ரோலியம் வாயு சம்மந்தப்பட்ட துறைகள். ஸோ இது எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவங்கள் தான். ஏர்வேஸில் ஒர்க் பண்ணுறது, ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறது, இந்த துறைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதுலேயும் நீங்கள் பிறந்தது திருதி, வியதிபாதம், மகேந்திரம், நாமயோகம், பாலவகரணம், நாகவகரணம், மேலும் வந்து பிரீத்தி, விருத்தி, நாமயோகம், கிம்சகுணகரணம், விஸ்கம்பம், கண்டம், பரிகம், நாமயோகம், கௌலவகரணம், சகுனிகரணம், இந்த மாதிரி அமைப்புலாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல் இந்த யோகத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக ராகுனுடைய அதிதெய்வங்களாக சொல்லப்படக்கூடிய உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்பிடியாரம்மன், பிரியாண்டிச்சம்மன், மாசாணியம்மன், முண்டகன்னியம்மன், இந்த மாதிரி அம்மன்களை, குறிப்பாக இந்த அம்மன் வகைகள் எல்லாம் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே அம்மனை வழிபாடு பண்ணும்போது என்ன தேவை? தேங்காய் பழம்லாம் வந்து ஒடிச்சு அர்ச்சனை பண்ணலாம். அதை விட கனி, எலுமிச்சங்கனி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. எலுமிச்சங்கனி வந்து மாலை போடுங்க. குறிப்பாக வந்து சூலாயத்தில் குத்தி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய 4ஆம் இடமான கன்னியில் வந்து கேது வந்து பயணம் பண்ணுறார். 4ஆம் இடத்தில் கேதுவா? இவனால் நன்மைகள் உண்டா? டெஃபினட்டாக நன்மைகள் வந்து உண்டு. 4ஆம் இடம் வந்து சுபஸ்தானம் தான், கேந்திர பாவம்னு சொல்லுவோம். 4, 10 ரெண்டுமே வந்து கேந்திர பாவங்கள் தான். இந்த 4ஆம் இடம் வந்து கேந்திர பாகம் வந்து ஒரு கிரகம் வந்து அந்த இடத்துல போய் நல்லது நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களை சுற்றி உள்ள பெண்கள் வழி யோகம் வந்து கிடைக்கும். உங்களுடைய சுகபோகங்கள் வந்து அதிகமாகும். இப்போ ஒரு வேலை வாய்ப்புக்காக வந்து ஒரு பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, அல்லது வந்து ஒரு பேருந்தில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. அங்கே போனாலும் வந்து வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை. இப்போ உங்களுடைய சுகபோகங்கள் வந்து கெடுது இல்லையா? இனி என்னாகும் அப்படின்னாக்க 4ஆம் இடம் வந்து சுபபலம் வந்து பெறும்போது உங்களுடைய சுகங்கள் வந்து அதிகமாகும். நீங்கள் எங்கே இருந்தாலுமே வீட்டில் இருந்தால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், தொழில் பார்க்குற இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஜேர்னி பயணங்களில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 4ஆம் இடம் என்பது நிறைய நற்பலன்களை வந்து கொடுக்கும். குறிப்பாக வந்து ஒழுக்கம் இல்லாத அன்பர்களுக்கு ஒழுக்கம் கிடைக்கும்னு சொல்லலாம். ராகு போகக்காரங்க 4ஆம் இடத்துல வரும்போது ஒருத்தருக்கு கெடுபலன்களை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். மது, மாது, சூது போன்ற பழக்கங்களால். அதே கேது பகவான் வந்து அந்த மாதிரி விஷயங்களிலிருந்து அவர்களை மீட்டு ஒரு ஒழுக்கத்துக்கு வந்து கொண்டு வருவார். அதான் ராகு கேதுக்கும் இந்த 4ஆம் இடத்தில் பயணம் செய்யும்போது உள்ள ஒரு வித்தியாசம். சரிங்களா? இப்போ இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மான், துருவம், சித்தம், நாமயோகம், பத்திரைக்கரணம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க சுகர்மம், சித்தி, பிராமின், நாமயோகம், பவகரணம். அது இல்லாமல் அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம், நாமயோகம், கரசைக்கரணம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த நன்மைகள் வந்து பல மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து உங்களுக்கு வந்து வைரஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், அல்லது வந்து கட்டிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மார்பக புற்றுநோய், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாகும். 4ஆம் இடத்தில் கேது பகவான் பயணம் பண்ணும்போது வைரஸ்க்கு உண்டான கிரகம் என்பதால் அந்த தாக்கங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க தன்வந்திரி பகவானுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி எடுக்கும்போது அந்த பாதிப்புகள் வந்து விலகும். பிறர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட்டில் வந்து விநாயகர் படம் வச்சு இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறது, விநாயகர் படம் சின்னதாக வந்து சிலைகள் வச்சு வழிபாடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப யோகத்தை தரும் உங்களுக்கு. அதே போல் சங்குபாணி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை குறிப்பாக வந்து வழிபாடு பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய யோகத்தை வந்து பல மடங்கு வந்து உயர்த்திக்க முடியும். சரிங்களா? இந்த அற்புதமான தகவல்கள் எல்லாம் பகிருங்கள் என அன்புடன் கேட்டுக்கொண்டு, நீங்கள் இதுவரை எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.